தமிழ்நாட்டினுடைய வேளாண்மை துறை அமைச்சர் சொல்றாரு, அவங்க ஆட்சியில இவ்வளவு முளைச்சிச்சு, எங்க ஆட்சியில இவ்வளவுதான் முளைச்சிச்சு. உனக்கு முதல்ல மூளை முளைச்சிருக்கா? மூளை முளைச்சிருக்கா? முதல்ல இவ்வளவு முளைச்சானே, இவ்வளவு முளைச்சானே, இவ்வளவு முளைச்சானே. இதுல உதயநிதி ஸ்டாலின் முளைச்சிருக்குன்னு யாருமே முதல்ல சொல்ல. நீ முதல்ல முளைச்சிருக்கியா? வெளியே வந்திருக்கியா? முளைச்சிருக்கியா? முளைக்கலையா? இப்ப இத்தனோண்டு முளைச்சிருக்கு. இத்தனோண்டு முளைச்சாலும் இவ்வளவு முளைச்சாலும் இவ்வளவு முளைச்சாலும் முளைச்சதானே. அதை எப்படி பயன்படுத்த முடியும்? ஏற்கனவே 18 விழுக்காடு ஈரப்பதம் இருந்தா கூட எடுக்க மாட்டான். 18 விழுக்காடு ஈரப்பதம் ரேட்டு குறைவு. 22 விழுக்காடு ஈரப்பதம் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளும் விவசாயிகள் பல ஆண்டுகளாக சொல்றாங்க. ஈரப்பதம் இருந்தா நெல்லை காய வைக்க சொல்லுவாங்க. காய வச்சா என்னவோ நெல் பழுத்துரும். பழுப்புணர் ஆயிடுச்சு, எடுத்துக்க மாட்டோம். டேய், இப்ப என்னதான நாங்க செய்யறது? ஈரப்பதம் இருந்தா ஈரப்பதம் இருக்குன்னு சொல்லி ரேட்டை குறைக்கிறது. சரி, ஈரப்பதம் இருக்குன்னு காய வச்சு கொடுத்தா காய வச்சு ரொம்ப காஞ்சிருச்சு, அது பழுப்பாயிருச்சு, நாங்க எப்படி கொடுக்கறது? ஆமா, நீ அப்படியே அண்ணாச்சி கடையில் இருக்க மாதிரி பழன்னு ரேஷன் கடையில் போட்டுருவ பாரு. நெல்லை நாங்கள் நாத்து நடுறோம், அதே நாத்து, அதே உரம், அதே நெல்லு. விவசாயம் இருக்கிறோம். விவசாயம் அறுக்கும் போது பழுப்பு நிறம் இல்ல, விவசாயம் அறுக்கும் போது புழு இல்ல, பூச்சி இல்ல. ஆனா ரேஷன் கடையில புழு இல்லாம பூச்சி இல்லாம நீங்கள் ஒரு அரிசியை வாங்கி காட்டுங்க. இடையில என்ன நடக்குது? என்ன நடக்குது? இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல பாதுகாப்பற்ற முறையில இந்த நெல்லை போட்டு வைப்பது விளைவு. சாப்பிடுறது துர்கா ஸ்டாலினும் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலினும் சாப்பிட போறாங்க? இல்ல சேகர் பாபு பொண்டாட்டியும் இல்ல ஏவாவேலு பொண்டாட்டியும் சாப்பிட போறாங்களா? எங்க ஆத்தாப்ப எவனோ கிராமத்தான் தமிழ்நாட்டுடைய 2 கோடி 17 லட்சம் ரேஷன் கார்டுல 1.5 கோடி பேர் இந்த ரேஷன் கார்டுல அரிசி வாங்கி சாப்பிடுறான். எந்த எம்எல்ஏ பொண்டாட்டி, எந்த எம்பி பொண்டாட்டி, எந்த காமராஜர் நம்ம தாத்தா காமராஜர் இல்ல, அதிமுக இருந்த காமராஜ், அவர் பொண்டாட்டி சாப்பிட போறாங்களா? இல்ல. அவங்க எல்லாம் ரேஷன் கடைக்கு போக மாட்டாங்க. ரேஷன் கடையில வாங்கி சாப்பிடுற எவனோ ஒருத்தன், எவனோ ஒரு தேவரோ நாடாரோ கோணரோ செட்டியோ முதலியோ பிள்ளையோ தேவேந்திரோ சாப்பிட போறான். எவனோ ஒரு தமிழன் சாப்பிட போறான். அவன் எப்படி சாப்பிட்டா என்ன என்ற மமதையில, திமிர்ல, ஆணவத்துல நெல்ல போட்டு வச்சிருக்கான். இதுல நம்ம ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, நான் டெல்டாக்காரன். டெல்டாக்காரன் நீ உல்டாக்காரன். டெல்டாக்காரனா இருந்திருந்தால் கரூருக்கு ஓடி ஓடி போய் நின்ற மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின், அப்பா ஸ்டாலின் இங்க வந்திருக்கணும்ல. எத்தனை நாளாச்சு மழை பெஞ்சு? எத்தனை நாளாச்சு விவசாயிகள் தெருவுக்கு வந்து? இன்னைக்கு வரைக்கும் வெட்டி பார்க்கல.